தான் போகணும்னு எனக்கு நம்பிக்கை. கேரளா அதான் போகுது, சரி ரோடு போகுது. நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு அதான் சொன்னல, அங்கே பனிமூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னல. இந்த மரத்து கேப்பில் இருக்காங்க அங்கே. ஒரு பாய்ச்சனே இருக்கே தெரில, பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. அதை நாங்கள் வந்து பிளாஸ் தான் சொன்னேன். ஐயோ அப்படியே பார்க்குறது அவ்வளோ இதாக இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக வீடியோ ஸோ இப்போ எதுக்கு போகிறோன்னா டார்க் பாயிண்ட் வியூன்னு சொல்லி படம் சரியா தெரியல, நான் பண்ணியிருக்கேன். போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது கார்டன் சொன்னாரு, கார்டன் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டிமேட் போயிட்டாரு. அதான் போகிறேன். வாவ், என்ன ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் இது என்ன அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு. வெயில் அடிக்கிற மாதிரி தெரியல, மணி 9 ஆச்சு, 10 மணி ஆகும். வாவ், செம்மையாக இருக்கு ப்ரோ. இன்னும் 8 கிலோமீட்டர் போவோம். இதுலேயே வா வாய்ஸ், இதே பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் போகணுமா. ஆயில் ஃபேக்ட்ரி போட்டது போட்டிருக்கு. ஆனால் அவன் தான் ஆயில் ஃபேக்ட்ரி நல்லா தெரியுது. ஒர்த்து வருமா, ஒர்த்து சத்தியமாக சொல்கிறோம், ஒர்த்து வருமா. என்ன ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன் இருந்தேனே, பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே. ஆனால் கோயில் சூப்பராக இருக்கு கேட்டேங்க. நான் ரன்னிங்லேயே யூஸ் பண்ணேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 80 பேருக்கு மேலே இருக்காங்க ஆக்சுவலாக. வாட்டர் ஃபால்ஸ் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே போகிற அப்படி இருக்குங்களா, பகைக்குள்ளே போகிற அப்படி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ யாராவது ஊட்டி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. சரிங்களா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு கூட வாங்க, இதோ விட்ட லவரை கூட வாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இன்னொரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குது, கிளைமேட் அவ்வளோ இதாக இருக்குது. வாவ் வாவ், செம்மையாக இருக்கு. என்ன ஒன்று லைட்டாக நம்ம வாய்ஸ் மட்டும் நிறையவே வராது இருக்கும். லைட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் இதான் ரைட் பண்ணேன். அதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தருமபுரி டு ஊட்டி தான். நான் தருமபுரியில் வீடு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கலாம், பட் சில பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அப்பா அம்மாவோட எப்படி வந்தால் பார்த்தீங்களா. அதனால் வரது பிரச்சனை இல்லை, சேஃபாக வரணும், அதான் மெயின் மேட்ரு.
டப்புன்னு உள்ள போகிறோம். நைட்டில் வந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நேற்று நைட் ஷோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா டப்புன்னு ஒரு இந்த டைமுக்குள்ளே போயிடலாம். ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தாரா, ஸோ இந்த டைமுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு என்னால் டப்புன்னு வீடியோ எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டி ஷோ பண்ணிருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து தான் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து தான் வந்து செமையாக இருக்குது காய்ச்சி. ஏன்னா ஜில்லுன்னு ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்களோ ஃபேமிலியோட வரீங்களோ எப்படி வந்தாலும் செம்ம செம்ம ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இதாக கிளைமேட் அவ்வளோ இதாக இருக்குது. ப்ரோ வர பறக்கிறாரு. ஹையஸ்ட் பிளேஸ் பட் அங்கெல்லாம் ஊடெலாம் இருக்குது சரிங்களா, ஊடெலாம் இருக்குது. அதில் அங்கே வரும் பொண்ணுங்களாம் இருக்குது, பொண்ணுங்க காட்டினேன். ஸோ ஐஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ நிரந்தர என்ன ப்ரோ அடிக்கடி மறந்து போயிருது ப்ரோ. டால்ஃபின் நோசஸ் அப்படி நோசஸ் இல்லை நோஸ் டால்ஃபின் நோஸா ஏதோ ஒன்று ப்ரோ. டால்ஃபின் நோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆனால் வியூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ரோ. அந்த அருவி நல்லா இருக்குல்ல, அருவி நல்லா இருக்குது. ஒரு 1.5 லட்ச ரூபா ட்ரோன் தான் அது பக்கத்தில் விட்டுறலாம் அருவியை. பக்கத்தில் பாருங்க அதுக்கு 1.5 லட்ச ரூபா விட்டுறலாம். அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, 2 to 4 இருக்கும். அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டுருவாங்க ப்ரோ. பில்லுக்கு மட்டும் ப்ரோ. இங்கே மேலாம் போகலாம் ப்ரோ. அதோட அதிகமாக தெரியும் ப்ரோ. அப்படி வரணும் ப்ரோ, நான் மாற்றி போகிறேன் ப்ரோ. அப்படி வரணும் ப்ரோ. ஆ கரெக்டு தானா? ஸோ எஸ்கே ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா விதிகள் சம்திங் வரும். ஃபஸ்ட்டு டால்ஃபின்ஸ் ஃபால்ஸ் அண்டு ப்ரோ அடுத்த வியூ பாயிண்ட்னா ப்ரோ. ப்ரோ அடுத்த வியூ பாயிண்ட் என்ன பார்த்தீங்களா இல்லையா? ஹையஸ்ட் பிளேஸ் டால்ஃபின் ஃபால்ஸ், ஹையஸ்ட் பிளேஸ் கைஸ். உங்களுக்கு பேக் கேமரா திரும்பி காட்டுறேன். அதான் நீங்கள் வியூ பாயிண்ட் வேணால் பார்க்கலாம், மற்றபடி ஒன்றும் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு ஆளுக்கு அங்கே 30, ஒரு ஆளுக்கு 50 ரூபா ப்ரோ. உங்கள்கிட்ட தான் இருக்கு மவுண்ட்டு ப்ரோ. அடுத்த பிளேஸ் போகலாமா ப்ரோ? வந்தால் வியூ பாயிண்ட் அழகாக பார்க்கலாம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அந்த இதான் நான் நூடுல்ஸ் என்ன சொன்னாங்களே, நூடுல்ஸ் தான் சொன்னீங்க, நூடுல்ஸ் சொன்னாங்களே ப்ரோ. டால்ஃபின்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, இது டால்ஃபின்லாம் காணோம். இன்னும் அப்படி தானே ஏமாற்றினாங்க, டால்ஃபின்லாம் இருக்குன்னு சொல்லி. சொல்கிறேன் பாருங்கள், ட்ரோன் கேமரா 100, சைடில் கேமரா 30, ஆடி 30 எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா